அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 13 சாட்சிகள் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 13 சாட்சிகள் மகிழா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 13 சாட்சிகள் மகிழா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 13 சாட்சிகள் மகிழா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். பாலியல் வழக்கில் இதுவரை 13 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. சிந்துஜா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 13 சாட்சிகள் மகிழா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக டிஜிபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஞானசேகரன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தமிழக டிஜிபி தரப்பில் 17 பக்க அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கடந்த 2013ஆம் ஆண்டு சாஸ்திரி நகர் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி தங்க சங்கிலியை பறித்து பொதுமக்கள் மீது சோடா பாட்டில்களை ஞானசேகரன் வீசி தாக்குதல் நடத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், கடந்த 2014ஆம் ஆண்டு நந்தம்பாக்கம் பகுதியில் பார்த்திபன் என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி அவருடைய செல்போன் மற்றும் 500 ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த ஒரு வழக்கு, 2017ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பார்க்கிங் பகுதியில் நின்று அங்கு வந்தவர்களை மிரட்டி செல்போன் பறித்ததாக ஒரு வழக்கு, 2018ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் பைக் திருட்டு வழக்கு, 2019ஆம் ஆண்டு காணத்தூர் பகுதியில வீட்டினுடைய கதவை உடைத்து வைர வளையல்கள், 77 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய வழக்கு என ஞானசேகரன் மீது சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தமாக 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும், அதில் 5 வழக்குகளில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும், 9 வழக்குகளில் நீதிமன்றம் அவனை விடுவித்திருப்பதாகவும், மற்ற வழக்குகளில் காவல்துறை விசாரணை முடித்து இறுதி விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்து மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளதாகவும், இந்த வழக்கில் மொத்தம் 18 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவி உள்ளிட்ட 13 சாட்சிகளிடம் இதுவரை சென்னை மகிழா நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரன் மீதான அனைத்து வழக்குகளிலும் காவல்துறை விசாரணையை நிறைவு செய்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி மனு தேவையற்றது என டிஜிபி தரப்பில் பதில் மனுவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஜூன் 12ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.